ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கரூரில் நடந்த மீட்டிங்கை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். விஜய் அண்ணா பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் 5 ஊரில் மீட்டிங் நடந்தோம். அதுவும் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தாங்க. அந்த இடத்துலலாம் நடக்காதது கரூரில் மட்டும் நடந்தது ஏன்? என்னோட ரசிகர் என் மேலேயே செருப்பு வீசி அடிப்பாங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் அண்ணா பேசும்போது விஜய் அண்ணா மேலே செருப்பு விழும். அவங்க இருக்கிற அங்கே இருக்கிற விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படியே அந்த செருப்பை தவிர்ப்பாங்க. யாராவது என்ன நேசிக்கிறவங்க என் மேலேயே செருப்பு அடிப்பாங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறமா கல் வேற போடுறாங்க. அதை வட்டமாக நம்மளுக்கு காமிக்கிறாங்கங்க. என்னங்க இது? என்னதான் ஒரு பையன் ஏமாளியாக இருந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஒரு நாட்டை ஆளணும்னு வரும்போது யார் ஒன்றா எதை ஒன்றா பண்ணலாங்களாங்க? நீதின்னு ஒன்று வேணுங்க, நேர்மைன்னு ஒன்று வேணுங்க. பார்க்குறவங்க எல்லாமேவா முட்டாள்? என்ன விஜய்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க, 41 உயிர் போயிருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அந்த 41 குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்ப எப்படி சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்கங்க. போன உயிரை யாருமே எடுக்க முடியாது. அது யாரால் வந்தது, எப்படி வந்ததுன்னு தான் இவங்க ஆய்வு நடத்துகிறாங்களே. உடனே நாங்கள் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணல, அங்கே நடந்தது உண்மையை தாங்க நாங்கள் பேசுகிறோம். யாராலும் எங்களுக்கு ஒரு லாபமும் நடக்க போகிறது இல்லைங்க. உண்மையை மட்டும்தான் பேசுகிறோம். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட